73 இன்ச்சு. அப்ப என்னன்னா 6 அடி 1 அங்குலம். அப்ப 73 இன்ச்சு வச்சோம்னா அந்த வீட்டில் தொழிலுக்கு தகுந்தாற்போல் வருமானமும் பதவி உயர்வும் நிச்சயமா கிடைச்சே தீரும். சரி, 74 இன்ச்சு 74 இன்ச்சு 6 அடி 2 அங்குலம். அப்போ 74 இன்ச்சு வச்சோம்னா அந்த ஜாதகருக்கு அவங்க வீட்டில் பேங்க் பேலன்ஸ் உருவாகும். என்ன மாதிரி காரியங்களை ஆசைப்படுறாங்களோ அந்த காரியங்கள் ஆசைப்பட்டதெல்லாமே நிச்சயம் ஈடேறும், நிறைவேறே தீரும். அப்ப நம்ம ஒரு உள்கூடு அப்படிங்கக்கூடிய அளவு 72 இன்ச்சில் 73 இன்ச்சில் 74 இன்ச்சில் இருந்தா மிகப்பெரிய முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுத்தே தீரும். அதே மாதிரி இதை விட்டு ஒன்று கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் வேணும் பெருசா அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டாங்கன்னா 77 இன்ச்சு வச்சாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கொடுக்கும். 77 இன்ச்சு எத்தனை அடின்னு பார்த்துக்குங்க. 5 12 60, 6 12 72, 6 அடி 5 அங்குலம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். நான் சொல்றது உள்கூடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி 79 இன்ச்சு வச்சாலும் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும். இது உயரத்தில் உண்டான அளவு. இப்ப இந்த அகலத்துல இது உயரம், இது நல்லா பார்த்து, இது உயரம், இது இப்படி அகலம். மினிமம் குறைஞ்சது 32 இன்ச்சு இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களுக்காக கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாளில் எதை எதை இழந்தாங்களோ, என்னென்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது உடைமைகள் இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், பொண்ணை இழந்திருக்கலாம், பொருள் இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம். அப்படி என்னென்ன இழந்தாங்களோ அந்த இழந்தது எல்லாமே அவங்க வாழ்க்கையில ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு அற்புதமான எண்கள். இந்த 32 இன்ச்சு 32 இன்ச்சு 2 12 24 25 26 27 28 29 30 31. அப்ப 2 அடி 7 அங்குலம் உள்கூடு வச்சோம்னா எல்லாமே நான் சொல்றது உள்கூடு வச்சா அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும்.